அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். மனிதர்களுடைய குணநலன்கள், நடந்துக்கிற விதம், இதுக்கெல்லாம் மிருகங்களுடைய பெயரை சொல்லி நம்ம பேச்சுவாக்கில் குறிப்பிடுவது வழக்கம். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒருத்தன் அப்படியே புலி போல பாய்ந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அவர் வேகமாக வந்து ஒரு போர் வீரன் வந்தார் அப்படின்னா புலி போல பாய்ந்தான் அப்படிங்கிறோம். சிறுத்தை மாதிரி சீறினான் அப்படிங்கிறோம். தந்திரமாக இருந்தால் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம். என்னது, நரி புத்தியை காமிச்சிட்டான் சார் அப்படின்பா. அப்புறம் சார் அவன்கிட்ட வச்சுக்காதீங்க, பாம்பு பாம்பு அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த வகுப்பில் சில ஆசிரியர்கள் யாராவது ஒரு பையன் சுத்தமாக என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறலன்னு வச்சிங்களேன், சரியான வாத்து மடையனா இருக்கியடா அப்படிம்பாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் பள்ளிகள் கூடத்தில் படிக்கிறப்பெல்லாம் கூட ஆசிரியர்கள் சொல்வது வழக்கம். இப்போ ஆசிரியர்கள் வகுப்பில் மாணவர்களை திட்டுகிறார்களா அப்படின்லாம் தெரியல. ஏன்னா இந்த தலைமுறையே கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசமாக இருக்கிறாங்க. லேசாக வாத்தியார் ஏதாவது கையை தூக்கினா கூட என்ன சார் பேப்பரை பேர் வரணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்றான். என்னடா படிக்கவே மாட்டேற அப்படின்னா வாத்தியார் என்ன ஹராஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறான். எந்த படின்னு சொன்னதெல்லாம் ஒரு ஹராஸ்மெண்ட்டாக? அவனுக்கு படிப்பே அப்படி இருக்குது. ஆனால் அப்போல்லாம் யாராவது ஒரு பையன் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறலன்னா வாத்தியார் கோபம் வந்துச்சுன்னா சுத்த வாத்து மடையண்டா நீ அப்படிம்பார். இந்த நரி மாதிரி, சிறுத்தை மாதிரி, புலி மாதிரி வாத்தும் நம்முடைய வார்த்தையிலே வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது தமிழ் மொழியில் நம்முடைய அன்றாட புழக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை இருக்குங்களே, வாத்து, இது ஒரு விளையாட்டோடையே சம்மந்தப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த விளையாட்டு உலக புகழ்பெற்ற விளையாட்டு. அதை ஒரு மதம் அப்படின்னே சொல்லுவாங்க. வேறு எது? கிரிக்கெட் தான். கிரிக்கெட் ஆஸ் தி ரிலிஜன் ஆஃப் தி செஞ்சுரி நியூ அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் இந்த வாத்துக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு. என்னது, ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் கிரவுண்டுக்கு வந்து ஒரு ரன் கூட அடிக்காமல் போயிட்டா அவர் என்னன்னு சொல்லுவான்? அவர் டக் அவுட் ஆகிட்டாருப்பா, அவர் தான் அடிப்பாருன்னு பார்த்தோம், என்னப்பா டக் அவுட் ஆகிட்டாரு அப்படிம்பாங்க. வாத்து உடனே சில சமயம் கேரி கேச்சர் மாதிரி ஒரு வாத்து படமே போட்டு காட்டுவாங்க. அதுலேயே நிறைய வகையெல்லாம் கூட வச்சுருக்கிறாங்க. அந்த வாத்து டக் அவுட் ஆறுதுலேயே முதல் பால்லையே ஆயிட்டாருன்னு வைங்க, அதை கோல்டன் டக் அவுட் அப்படின்னு ஒரு பேர். தங்கமயமான வாத்து வெளில போயிடுச்சான். ரெண்டாவது பாலில் ஆனா சில்வர் டக் அவுட். அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பித்த முதல் பால்லையே ஒருத்தர் அவுட் ஆகிட்டார்னா ஒரு ரன்னும் அடிக்காமல் பிளாட்டினம் டக் அவுட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பாம்பே டக் அவுட் அப்படின்றது ரொம்ப பிரபலமான ஒரு சொற்றொடர். இப்போ மும்பைன்னு சொல்கிறோமே, அங்கே தான் அந்த கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்குது. அதில் அஜய் அகர்கர் அப்படின்னு அப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒருத்தர் இருந்திருக்கிறார். பெரிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர். அவர் அப்போல்லாம் 5 நாள் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் நடக்கும், 5 நடக்கும் சீரீஸில். அதில் மிகச்சிறந்த 3ல் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு தான் கோப்பை. அப்படி ஒரு நடைமுறை. இப்போல்லாம் 1 டே கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ன்றமே. அந்த இதில் 5 டெஸ்ட் மேட்ச்லேயும் அவர் டக் அவுட் ஆனாருங்க. அது மும்பை டக் அவுட் அப்படின்னு இப்போ பேர் வைக்கணும். ஆனால் அப்போ பாம்பேன்னு தானே பேர், அதனால் பாம்பே டக் அவுட் அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. அதாவது கிரிக்கெட் விளையாட்டோடு அது எப்படிலாம் சம்மந்தப்பட்டிருக்கு பாருங்கள். அது ஒரு பெயராகவே நிலை பெறுகிற அளவிற்கு. கிரிக்கெட்டில் டான் பிராட்மேன் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இருந்தார். ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்தவர். அவர் ஓய்வு பெறுகிற கடைசி மேட்ச்சில் விளையாடுறாருங்க. 2 மேட்ச்சு. அதில் பின்னி எழுப்பாருன்னு எல்லாம் காத்திருக்கிறாங்க. முதல் மேட்ச்சில் அவர் அவுட்டு, டக் அவுட்டு. சரி, இதை அடுத்த மேட்ச்சில் அவர் ஈடுகட்டுவார் அப்படின்னு எல்லாம் அவருடைய ரசிகர்கள் உலகம் முழுக்க. பிராட்மேன் அவ்வளவு பிரமாதமான விளையாட்டு வீரர். நம்முடைய சச்சின் டெண்டுல்கர் மாதிரின்னு வைங்களேன், அவ்வளவு ரசிகர்கள் நிறைய இருக்கிற ஒரு வீரர். அவர் 2வது மேட்ச்சில் ஈடுகட்டுவார் அப்படின்னு எல்லாரும் காத்திருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், 2வது மேட்ச்சில் அவர் விளையாடுகிற அந்த முறை வருவதற்கு முன்பாகவே அவர் டீமில் எல்லாருமே அவுட் ஆகி டீமே தோற்று போச்சு. அப்போ இந்த டக்கு அப்படிங்கிறது விளையாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாக ஆங்கிலேயர்கள் அதை ஆக்கிவிட்டார்கள். ஆனால் அந்த வாத்து இருக்குங்களே, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லி தருதுங்க. அதாவது எதிலிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாத்துக்கிட்டேருந்து கூட வாழ்க்கையை கற்றுக்கலாம். நீங்கள் இந்த குளங்களில், ஏரிகளில் அது அப்படி நீந்துறதை பார்த்துருக்கலாம். வெளியூரில் அங்கே போகிறப்ப எல்லாம்
அப்படி பஸ்ஸோ ட்ரெயினோ அப்படி போகிறப்போ வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் குளங்களில் அப்படியே அது நீந்திக்கிட்டு இருக்கும். அது பார்க்குறதுக்கு அப்படியே இந்த அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்களே, எந்த அசைவும் இல்லாமல் தடுமா அப்படியே வழுக்கிக்கிட்டு போகிற மாதிரி. வாத்து கூட பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா அதனுடைய கால்கள் வெகு விரைவாக வேலை செய்து கொண்டிருக்கும். முன்னும் பின்னுமா படகனுடைய துடுப்பு மாதிரி அதனுடைய கால்கள் மிக விரைவாக அசைந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். முக்கியமான வாழ்க்கை பாடம். நிறைய வெற்றி பெற்றவர்கள் அப்படி பார்க்குறதுக்கு அவனுக்கு என்னப்பா சுலபமாக மேலே வந்துட்டான், சும்மா 2 படத்தில் நடித்தான், சூப்பர் ஹிட் ஆகி போச்சு, ஏதோ 4 படத்தில் பாட்டு போட்டான், பெரிய மியூசிக் டைரக்டர்னு பேர் வாங்கிட்டான், இன்டர்வியூவில் அவனுக்கு வேண்டியவங்க ஆள் இருந்தாங்கப்பா, அதனால் சுலபமாக அந்த பதவி கிடச்சிருச்சு, அப்படிலாம் நம்ம இன்னொருவருடைய வெற்றியை சாதாரணமாக புறங்கையால் தள்ளுவதுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி சாதாரணமாக எடை போடக்கூடும். ஆனால் உண்மையிலேயே தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அது சுலபமாக வந்து விடுவது இல்லை. அந்த வெற்றி என்கின்ற அழகான அந்த அசைவு வாழ்வின் நடைக்கு பின்னால் உள்ளுக்குள் ஆழத்தில் ஒரு கடுமையான உழைப்பு இருக்கிறது. சலனம் ஒரு கவிதை மாதிரி நீந்தி செல்லுகிற அந்த வாத்தினுடைய அசைவுக்கு பின்னால் உள்ளுக்குள் கால்கள் விரைவாக வேலை செய்வது மாதிரி தான் கடுமையான உழைப்பு யாருக்கெல்லாம் பின்னணியாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி வானத்தில் ஆனந்தமாக நீந்தி கொண்டிருப்பார்கள். வாத்துக்கிட்ட கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இன்னொன்று என்ன தெரியுங்களா? அது எப்பொழுதுமே அப்படி நீந்திக்கிட்டு அது போகிறப்போ, அம்மா வாத்து நீந்தி போகிறப்போ பின்னால் குஞ்சுகள்லாம் போகும். அது எப்பொழுதுமே தூங்குறதா இருந்தால் கூட நம்மளாம் 2 கண்ணும் மூடி தூங்குறோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு கண்ணு திறந்தே இருக்குமா. தூங்குறப்ப கூட லேசாக அரை கண்ணு தான் மூடி இருக்கும், ஒரு கண்ணு மூடி இருக்கும், இன்னொரு கண்ணில் அரை கண்ணு தான் மூடி இருக்கும். ஏன்னா எங்கிருந்து வேணால் டக்குன்னு அப்படி பருந்துகள் வந்து கவிட்டு போகலாம், கழுகு வந்து கவிட்டு போகலாம், பாம்பு வந்து ஒரு போடு போடலாம், குஞ்சுகளை கவிட்டு போயிடலாம் தண்ணியில். அதனால் லேசான விழிப்போடையும் அது இருக்குமா. அதுவும் நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். விடுமுறை வருது, சனி ஞாயிறு வருது, தொடர்ந்த மாதிரி விடுமுறை வருதுன்னா அப்போல்லாம் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கிலேயே நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பொழுதுபோக்கணும், கொஞ்சம் நம்முடைய பொறுப்பு எதுவோ பாடங்களில் தேர்வுகளுக்கு தயாரிப்பதற்கு அல்லது அடுத்த நாள் வேலைகளுக்காக நம்மை முன்கூட்டியே தயாரிப்பதற்கு இதுக்கெல்லாம் தயாராக நம்மை கொஞ்சம் ஓய்வு எடுத்தாலும் பொழுதுபோக்கினாலும் வேலைகளில் பொறுப்புகள்லேயும் கவனம் இருக்கணும். இதை விட முக்கியமானது, இதுக்கெல்லாம் வலசை போவதுன்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் அவை பறந்து செல்கின்றன. இடையில் ஓய்வு எடுக்காது, நிறுத்தாது, தொடர்ந்து சென்று எந்த திசையில் சென்றால் இலக்கை எந்த இடத்தை அடைய வேண்டுமோ அந்த இடத்தை அடைகின்றன. ஒரு மகத்தான லட்சியத்தை அடையணும்னா நாமளும் அதுங்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இலக்கை நோக்கிய பயணம், தொடர்ந்த பயணம், விடாமுயற்சி. அப்போ வாத்து என்பது மேம்போக்கா கேலிக்கு சொன்னாலும் விளையாட்டில் தோற்று போய் வருவதற்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா கூட வாழ்க்கையில் வெற்றி பெற்று வருவதற்கான நுட்பங்களை ரகசியங்களை வாத்து நமக்கு சொல்லித் தருகிறது. கற்பது என்று தீர்மானித்தால் எதனிடமிருந்தும் கற்கலாம். வாத்து வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.